தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி. இந்த வருடமாவது உங்களுக்கு காதலை தர வேண்டும் என்று நான் கடவுளை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம், அது என்னமோ தெரியல. 12 கூடைய சூரிய பகவான் 8 மறைகிறார். அடடா, உங்களுக்கு மேஷம் என்பது 8ஆம் இடம். 12 கூடைய சூரிய பகவான் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது டோன்ட் வரி, கல்யாணம் பிரிஞ்சு போனவங்கலாம், டைவர்ஸ் ஆனவங்கலாம் கவலைப்படாதீங்க. டைவர்ஸ் பண்ணது நீதிமன்றம் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையா? 10 குரு வந்தால் பதவி பறிபோகும். இன்னும் உங்களுக்கு வேலை போலன்னா இப்பயே எழுதி வச்சுக்கோங்க, ஜூன் 1 வேலை போயிடும். இது போயிருமா? ராசிநாதன் புதன் டிஸ்டர்ப் பண்ணாதான் என்னாகும்? உடம்பு ப்ராப்ளம். இந்த பக்கம் 6 கூடிய சனி டிஸ்டர்ப் பண்ணாதான் என்னாகும்? உடம்பு பாழாகும். 6 கூடிய சனி ஆல்ரெடி டிஸ்டர்ப் ஆயாச்சு. 10ஆம் இடத்துல சார் லைஃப் அப்படி ஜாலியாக எடுத்துக்கணும் சார். நம்ம ஒய்ஃபுக்கு இந்த ரெகக்னேஷன் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன? ஸோ 10ஆம் இடத்துல புத பகவான் என்ன பண்ணுறாரு? மிதுனத்துக்கு வரார். எங்கே வர்றார்? ஆனி மாதம் வர்றார். அப்போ 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மாணவர்களுக்கு 2 கூடிய சுக்கிரன். உடம்பை யார் பார்க்குறா? சனி பார்க்குறாரு. அதான் பிரச்சனை. உடம்பை சனி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, காலையில் எந்திரிச்சோன்ன மாணவர்களுக்கு ஆனி மாதத்தில் புத பகவான் மிதுனத்தில் ஆட்சி பெறும்போது தொழிலதிபர்கள் தயவு. ஆனால் எந்த பணியில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த பணியில் நீங்கள் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல, டாக்ஸிக்காக இருக்குது அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல, அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னா சிரிப்பீங்கன்னு தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பராபவ வருடம், இந்த வருடமாவது உங்களுக்கு காதலை தர வேண்டும் என்று நான் கடவுளை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம், அது என்னமோ தெரியல. உலகம் இருக்கும் கன்னிராசி ஃபேன்கள்லாம் எங்கிட்ட கேட்குறாங்க, குருஜி நீங்கள் ஏன் கன்னிராசிக்காரர்களை பற்றி எப்படி சொல்றீங்க? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது? பொற்காசுகளை கையில் தரப்போகுது, புதையல்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். அவ்வகையிலே முதலாவதாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது நம்ம இந்த ஒரு பதிவிலேயே இந்த 12 மாதத்திற்கான கோச்சார பலன்களை சொல்லிடுறோம். த எக்ஸ்க்ளூசிவ் பதிவு ஆல் ஓவர் தி வேர்ல்டு அப்படின்னா அது இதுதான். காரணம் என்னென்னா, 12 மாதத்துக்குரிய பலன்களையும் ஒரே ஒரு வருட பலனை அடைக்கும் ஒரு பெருமுயற்சி. அவ்வகையில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 7 கூடிய சனி பகவான் ஜென்ரலாக உங்களுக்கு அங்கே தான் வந்திருக்கார். ஃபாரின் கூட்டு போகிறார். இந்த வருஷம் ஜென்ரலாக ஃபாரின் கூட்டு போகிறார். உங்களுக்கு காதல் வரப்போகிறது. அடுத்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இப்போ குரு இருக்கார். இப்போ 10ஆம் இடத்துல குரு, 10 குரு வந்தால் பதவி பறிபோகும். ஸோ அப்படிலாம் இருக்கார். இதெல்லாம் இப்படி ஜென்ரலான அமைப்பு. இப்போது ஜூனுக்கு அப்புறம் குரு 11க்கு வந்துடுவார். மற்ற கிரகங்கள்லாம் மாறப்போகுது. எது இதெல்லாம் எப்படின்னுங்கிறத பார்த்துருவோம். அவ்வகையில் பாசிட்டிவான மாதங்கள், சூப்பரான மாதங்கள்னால் என்னென்ன? முதல் விஷயம், எடுத்த ஃபஸ்ட்டு பால் சிக்ஸர். என்ன சொல்லுங்கள்? 12 கூடைய சூரிய பகவான் 8 மறைகிறார். அடடா, உங்களுக்கு மேஷம் என்பது 8ஆம் இடம். 12 கூடைய சூரிய பகவான் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. சூரியனால் விபரீத ராஜயோகம். எது விரயமாக இருந்ததோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறுது. சார் தண்டத்துக்கு நிறைய விஷயத்தை செலவு பண்ணிட்டே இருந்தேன் சார், அதெல்லாம் இனிமேல் மாறிடும். இனிமேல் நீங்கள் பாசிட்டிவான ஆளாக மாறிடுவீங்க. அப்போ 12 கூடியவன் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசுக்கு உதவி மானியம் கிடைக்க வேண்டியது, கவர்மெண்ட் எய்டட் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். 12ஆம் இடம் என்பது அத்தனை முக்கியமான இடம். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்லாயிருக்கும். அப்போ நான் நோட் பண்ணிக்கோங்க. எப்போது? சித்திரை மாதமே. சித்திரை மாதம் முத்திரை பதிக்கும் சித்திரை திருநாள். ரைட். அடுத்ததாக 2வது சூப்பரான ஒரு டைம் என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார் 20 ஏப்ரல். எப்போது? 20 ஏப்ரல். தட் மீன்ஸ் இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் வரைக்கும், இந்த ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும், வைகாசி வரைக்கும். அப்போ இந்த வைகாசி, சித்திரை டு வைகாசி ரொம்ப நல்ல பீரியட். காரணம் என்னவென்றால், அவர் தான் உங்களுக்கு 2 கூடிய தனாதிபதி. காசு, பணம், திட்டு, மணி. காரணம் சுக்கிர பகவான் ஆட்சி எனும் பொழுது சொல்கிறோம்ல சார், சுக்கிர தசை சார் அப்படிங்கிறோம்ல, அதுதான் உங்களுக்கு. சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது பணமழை கொட்ட போகிறது. சுக்கிரன் ஆட்சி எனும் பொழுது ஒரே காதல் தான். இந்த பக்கம் சனி 7, இந்த பக்கம் சுக்கிரன் ஆட்சி. நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ தான்
பழைய சண்டையெல்லாம் மறந்து போய் ஐ லவ் யூ எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடலாம். மெசேஜ் வரும். டோன்ட் வரி, கல்யாணம் பிரிஞ்சு போனவங்கலாம், டைவர்ஸ் ஆனவங்கலாம் கவலைப்படாதீங்க. டைவர்ஸ் பண்ணது நீதிமன்றம் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையா? அப்போ நீங்கள் திரும்பவும் ஒரு ஐ லவ் யூ அனுப்பி ஒன்றா சேர்ந்தக்கூடிய அற்புதமான நேரம் இந்த வைகாசி மாதம் சுக்கிரன் ஆட்சி. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரிகிறவங்க, பொது வாழ்க்கையில் மீடியாவில் இருக்கிறவங்க, தினமும் கேமராவை பார்க்குறவங்களாம் ரொம்ப அற்புதமான நேரம் உங்களுக்கு இந்த பீரியட், சூப்பரான பீரியட். அடுத்ததாக 3வது விஷயம், 9 கூடிய புத பகவான் ஆட்சி. எங்கே எப்போ என்றால் உங்களுக்கு சரியா ஆனி மாதம் புத பகவான் ஆட்சி பெறுகிறார். இதில் மிதுனத்தில் புதன் ஆட்சி எனும் பொழுது பைனரிக்ஸ் எழுதுகிறாங்க பாருங்க. சில பேர் ப்ரோக்ராம் எழுதுவாங்க, C++, ஸ்கேன்எஃப் பிரிண்ட்எஃப்லாம் போடுவாங்க, போட்டு வாய்டு போட்டு. ஒரு காலத்தில் இந்த C++ அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அப்போ யாரெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அரித்மெட்டிக் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். ஸோ அந்த ப்ரோக்ராம் டிரைவ் பண்ணுறவங்க விஞ்ஞானிகள், சேட்டலைட்டில், ஏன்னா புதன் என்றால் காற்று கிரகம் என்றால் ராக்கெட். ஸோ அப்போ விஞ்ஞானிகள் வந்து கணிதம் எழுதி அதுக்கான ப்ரோக்ராம்லாம் எழுதி ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே 9ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார், 10க்கு வருகிறார். எப்போ வருவார்? அப்போது இதெல்லாம். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 1 10 இந்த புத பகவான். உங்களுக்கு இந்த புத பகவான் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெறுவது மிக அற்புதமான ஒரு விஷயம். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயமாக என்ன அப்படின்னா, இந்த புத பகவான் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாசிட்டிவான ஒரு கிரகம் என்பதில் மாற்று கருத்தில். அடுத்ததாக இந்த 20ஆம் தேதி ஆனி மாதம் குரு பகவானோடு இந்த புத பகவான் 10 புத பகவான் குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறது நெட்வொர்க்கிங் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான நல்ல நேரம் என்று சொல்வது. அடுத்ததாக புரட்டாசி மாதம், அதாவது 4th செப்டம்பர் புத பகவான் உச்சம் பெறுகிறார். இவர் யார்? ராசிநாதன், 10 உச்சம் பெறுகிறார். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான மாதம், நோட் பண்ணிக்கோங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, புரட்டாசி, ரைட். அப்புறம் ஆடி மாதம் என்ன ஆகுது? 3 8 யார்? செவ்வாய் பகவான். அவர் 11ஆம் இடமாகப்பட்ட கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்றவர் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார். அப்போ வறுமை தீரப்போகிற வருடம். இவ்வளோ தூரம் என்னால் முடியல குருஜி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, புரட்டாசி, சிம்பிள். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட். அடுத்ததாக பத்திரமாக இருக்க வேண்டிய மாதங்கள், எப்பெல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள்னு வச்சுக்கலாம். எப்பப்போ? ஏப்ரல்லேருந்து இந்த ஜூன் வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன் சொல்லுங்கள்? 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இன்னும் உங்களுக்கு வேலை போலன்னா இப்போயே எழுதி வச்சுக்கோங்க, ஜூன் 1க்குள்ளே வேலை போயிடும். இது போயிடுமா? கண்டிப்பாக போயிடும். சட்டம் தன் கடமையை செய்யும். குரு பகவான் 10ல் வந்தால் அது யாராக இருந்தாலும் வேலை போயிடும். சில விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸம்ஷனே கிடையாது. 7ஆம் இடத்துல ராகு, ராசியில் ராகு வந்தால் டைவர்ஸ் கண்டிப்பாக ஆகும். 10ல் குரு வந்தால் கண்டிப்பாக வேலை போயிடும். அது நான் யார் தெரியுமா? நான் தான் டைரக்டர். ஃபஸ்ட்டு வேலை உங்களுக்கு தான் போகும். ஸோ அப்போது 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் அவர் கணக்கில் நீங்கள் டைரக்டர் அப்ரண்டிஸுங்கிறதுலாம் தேவையே கிடையாது. யாராக இருந்தாலும் வேலை போயிடும். அப்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் இந்த 3 மாதம். தமிழ் புத்தாண்டு பிறந்தாலும் பிறந்துச்சு, இப்போ தான் ஓவர் டைமாக போட்டு கொள்கிறாங்க. நல்ல ஓவர் டைம் பாருங்கள், இல்லை வேலை போயிடும். ஸோ ஏப்ரல், மே, ஜூன் 1 வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதில் ஒரு ஜூலைக்கு அப்புறமா அது மூச்சு விடுவேனா? ஜூலைக்கு அப்புறம் மிஸ்டர் சனி வக்கரமாக வரார். இவர் ஏன் வக்கரமாக வராரு? அது அவரை தான் கேட்கணும். 4 5 சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 4 5 வக்கரம் பெறும்போது பெருமதிப்பு குறைகிறது. தவறு செய்த கெட்ட பேர் வரும். 4 வக்கரமாகும்போது சுகஸ்தானம் கெடுகிறது. காலையிலேருந்து ஒரு மனுஷனுக்கு வேலையாக கொடுத்து கொள்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வேலையாக கொடுத்துட்டே இருப்பாங்க. சுகஸ்தானம் கெடும். சதீஷெங்க கூப்பிட்டு எலுமிச்சம்பழம் உருக்கி விடுவாங்க. அந்த மாதிரி இது 3வது மூட்டை தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு மூட்டையாக உரித்து வைப்பு விளக்கேற்றி வைப்போமா, இவங்க எடுத்து அப்படியே ஆற்றுல விடுவாங்களாம். இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் நம்ம பேப்பராக பிரிண்ட் எடுத்து ஃபைல் பண்ணி வைப்போமா, டீம் லீடர் எடுத்துகிட்டு படிச்சுட்டு போயிடுவாராம். இந்த மாதிரி பரவாயில்லன்ற. ஏன்னா 4 5 வக்கரம் பெறும் பொழுது வேலை முக்கியம் குமாரே, வேலை முக்கியம். டிசம்பர் 11 வரைக்கும் நான் சொல்லும்போது ஜாலியாக இருக்கும், நான் வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பேசுகிறேன். டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் வக்கரம் என்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 5 வக்கரம். அப்போ அந்த பீரியடில் ஐவிஎஃப் பண்ணலாம், ஐயுஐ பண்ணலாம், ஐவிஎஃப் பண்ணலாம், இட்ஸி பண்ணலாம். வேண்டாம், நோ. காரணம் என்னவென்றால் சனி பகவான் வக்கரம். சரி, அடுத்ததாக இதெல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதம். நீங்கள் என்ன மாதமாக சார் சொல்கிறீங்க? ஒரு வருஷத்தையே சொல்லிட்டீங்க. ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் போ இப்படி. ஓகே, ஆவரேஜாக ஜென்ரலாக அப்படியே அவ்வளோ நேரம் சரியில்லை என்பதால் அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதம்னு ஒன்று இருக்குது. என்ன மாதம்? இந்த சுக்கிர பகவான் நீச்சம். எப்போ நீச்சம்? கன்னியில் நீச்சம். எப்போ கன்னிக்கு வருவார்? அவர் ஆவணி புரட்டாசியில் வருவார், ரைட்டு.
ஸோ அப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஆவணி புரட்டாசி. ரைட். நெக்ஸ்ட்டு மே 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷத்திலே ஆட்சி பெறுகிறார். இது எட்டுக்குடையவன் ஆட்சி. எட்டுக்குடையவன் குட்டிச்சோறாக்குவான் எனும் அடிப்படையில் எட்டுக்குடையும் போது வறுமையை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். எப்போ? இந்த மே மாதம் வைகாசியில். ஆக ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த வைகாசியில் சார் பாசிட்டிவான மாதத்தில் அது சொன்னேன், மற்ற விஷயங்களுக்கு பாசிட்டிவ். இந்த ஒரு விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போது? வைகாசி மாதம், அதே நேரத்தில் புரட்டாசி மாதம், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சுக்கிரன் உச்சம் பெறுவதால் ஒரு நேரத்தில் பணம் வருகின்ற மாதமும் அதுதான். அதே நேரத்தில் இந்த விஷயங்களில் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய மாதம் இந்த பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதம். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் வேலை விஷயத்தில் மட்டும்தான் பொருந்தும். பணம் அப்படின்னு வரும்பொழுது நான் சொல்லுகின்ற இந்த புரட்டாசியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் ஆல்சோ வைகாசியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பொதுவாகவே குழந்தை விஷயத்தில் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். இப்போது ஒன்று ஒன்றா போகலாம். வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்கள் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ராசிநாதன் புதன், ஆறுக்குடையவன் சனி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராசிநாதன் புதன் டிஸ்டர்ப் ஆனால் தான் என்னாகும்? உடம்பு ப்ராப்ளம். இந்த பக்கம் ஆறுக்குடைய சனி டிஸ்டர்ப் ஆனால் தான் என்னாகும்? உடம்பு பாழாகும். ஆறுக்குடைய சனி ஆல்ரெடி டிஸ்டர்ப் ஆயாச்சு. எப்போது? ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும். அந்த பீரியடில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆறுக்குடையவன் வக்கரம் பெறுகிறான். ஆறுக்குடையவன் வக்கரம் பெறுகிறான். ஒரு நேரத்தில் ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது, ஆறுக்குடையவன் வக்கரம் பெற்றால் ஆறுக்குடையவன் நிறைய அள்ளி தருவான் என்று சொல்லுகிறது. அவ்வகையிலே இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது சரியாகாமல் போய் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி அது சரியாயிடும். ஆனால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு சர்ஜரி வரைக்கும் போயிட்டு ஆனால் சரியாயிடும். ஒரு டாக்டரே சொல்லுவாங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான், நல்லா யோசிச்சுக்கோங்க. பரவாயில்ல, தைரியமாக பண்ணுங்கள். 6 to ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் ஓகே ஆகும். ரைட். பாயிண்ட் நம்பர் 1. ராசிநாதன் புதன் இவர் 8ஆம் இடமாகப்பட்ட மேஷத்துக்கு வரார். எப்போ வரார்? ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து மே 20 வரைக்கும் வரார். தட் மீன்ஸ் சித்திரை மாதம். சித்திரை மாதத்திலிருந்து வைகாசி எண்டு வரைக்கும் 8ஆம் இடத்துல மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஒரு மாதம் ஹெல்த் இஷ்யூ வரும். அப்போ காற்று வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டிபி ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் பருமன் ஒபிசிட்டி பிரச்சனை உடையவர்கள். புதன்னா வேறு என்னென்னலாம் வச்சுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இல்லை புதன்னா நரம்பு. சில பேருக்கு இந்த கிடினஸ் வரும், பேசிட்டே இருப்பாங்க, அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும். இந்த கிடினஸ் அவங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை. வெயிலில் போகக்கூடாது, நிழலாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிக்கணும் நீங்கள். அடுத்ததாக இந்த ஆறுக்குடையவனை தொடர்ந்து இந்த புத பகவான் வேற என்னெல்லாம் பண்ணுறார்? புத பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைக்கிறார். அதே நேரத்தில் இந்த புதன் 12ஆம் இடத்துல ஆவணி மாதம் சிம்மத்தில் புத பகவான் வரும் பொழுது ராசிநாதன் 10க்குடையவன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் வரும் பொழுது மீண்டும் இதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகிறது. ஆக இந்த 3 மாதங்கள் என்னென்ன மாதம்? சித்திரை வைகாசியில் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் எனிவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உடம்பு சரியாயிடும். மாற்று மருத்துவம் ஏதாவது எடுத்துக்கலாமா? சர்ஜரி ஏதாவது பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். ஜூலை டு டிசம்பர் மாற்று மருத்துவம் ட்ரை பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். புதன் என்றால் பழைய காலத்து ட்ரீட்மெண்ட். இப்போ ஆயுர்வேதிக் சித்தா மாதிரி பண்ணுறவங்கலாம் அலோபதி எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் மாற்றி பண்ணுங்கள். அடுத்ததாக 2வது விஷயம், இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? இல்லத்தரசிகளுக்கு மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்திலே சனி பகவான். விட்டு போன வாழ்க்கையிலே அப்போ என்னாகும்? உங்களுக்கு பிரிந்து போன சொந்தங்கள்லாம் சரி, கணவர் வழி சொந்தங்கள், எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நான் நல்ல பேர் எடுத்து காட்டுறேன். நமக்கு 1008 டார்கெட்டு, ஆனால் நம்ம ஒய்ஃபுக்கெல்லாம் ஒரே டார்கெட்டு தான், நம்ம ஃபேமிலி. இதை தவிர அவங்களுக்கு வேறு சிந்தனையே கிடையாது, வேறு உலகமே கிடையாது. இவங்க முன்னாடி நல்ல பேர் எடுத்துட்டா பெரிய கோல்டு மெடல் வாங்கின மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அப்போ அந்த 7க்குடைய சனி பகவான் என்ன பண்ணுறார்? உங்களுடைய கணவர் சம்பந்தப்பட்ட உறவுகள் மத்தியில் நானும் ஒரு பெரிய ஆள். நீங்கள் இந்த சூரிய வம்ச தேவயானி மாதிரி அப்படி காப்பியில் அப்படி ஸ்பூனில் அப்படி சுற்றிட்டு உலகம் எவ்வளோ வேகமாக போகுது இல்லை, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அதனால் உங்கள் சொந்தக்காரங்களாம் மீட் பண்ணி ஒரு சக்ஸஸ் மீட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? 10ஆம் இடத்துல சார் லைஃப் அப்படி ஜாலியாக எடுத்துக்கணும் சார், நம்ம ஒய்ஃபுக்கு இந்த ரெகக்னேஷன் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன? ஸோ 10ஆம் இடத்துல புத பகவான் என்ன பண்ணுறார்? மிதுனத்துக்கு வரார். எங்கே வரார்? ஆனி மாதம் வரார். அப்போ 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த நேரத்தில் 7க்குடைய உங்கள் ஒய்ஃப்னா 7க்குடைய சனி பகவான் ப்ளஸ் 10ஆம் இடத்துல இவர் இருக்கார். யார்? புத பகவான் இருக்கார். அந்த நேரத்தில் குரு பகவான் என்ன பண்ணுறார்? உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்போ? ஜூனுக்கு முன்னாடி 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி கிடைக்கும். ஜூனுக்கு அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், யோகத்தை பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் யோகத்தை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்க போகுது. இல்லத்தரசிகளுக்கு பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் வரப்போகுது. என்ன மாதிரி பிஸ்னஸ்? நெட்வொர்க்கிங், இலக்கியம், தமிழ், ஸ்டேஷனரிஸ் சம்மந்தப்பட்ட தொழில், ஜெராக்ஸ் எடுக்கிறது, புக்கு பைண்டிங் பண்ணுறது, புத்தகங்கள் சம்மந்தப்பட்ட எழுது பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் உங்களுக்கு வரும். சில பேர் ஜோதிடம் ஞானம் அப்படி போயிடுவாங்க. ஏதோ ஒன்று
சமயம் சார்ந்த தொழில்களாக போயிடுவாங்க. மொத்தத்தில் இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். காரணம், உங்களுடைய 7ஆம் இடமாகப்பட்ட காதல், இல்லறம், உங்கள் கணவரோட நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை, உறவு, இது எல்லாத்தையும் குரு பார்த்துடுறாரு. குரு பார்ப்பின் கோடி புண்ணியம், கோடி நன்மை. அப்போ உங்கள் கணவருக்கு உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னா அதெல்லாம் சரியாகும். சில பேருக்கு முதல் திருமணம் முடிஞ்சு 2வது திருமணம் மறுமணம் நடக்க போகுதுன்னா அது கூட ஓகே ஆகும். நல்ல திருமணமாக முதல் திருமணத்தில் பட்ட காயங்கள் தொடராமல் நல்லபடியாக நடக்கும். அடுத்ததாக மாணவர்களுக்கு 2 கூடிய சுக்கிரன். உடம்பை யார் பார்க்குறா? சனி பார்க்குறார். அதான் பிரச்சனை. உடம்பை சனி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, காலையில் எந்திரிச்சோன்னா மாணவர்களுக்கு இன்றைக்கி நாள் காலைல மைண்டு டைவெர்ட் ஆகும். எங்கே ஆகும்? வேலைக்கு போகலாம், நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாட போகலாம், நம்ம வந்து இது மாதிரி கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கலாம். எண்ணங்கள் பூரா கல்ச்சுரல்ஸு, ஸ்போர்ட்ஸு இப்படியே தான் இருக்குமே தவிர அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய இன்வால்மெண்ட்டை படிப்பில் காட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா 2 கூடிய சுக்கிர பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார். இதில் ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆட்சி பெறுகிறார். அந்த பீரியட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் உடம்புலேயே நீச்சம் பெறும் மாதம் புரட்டாசி மாதம். அந்த ஒரு மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மாணவர்கள்லாம், போட்டித் தேர்வுகள் எழுதுறது. இதில் ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஜூனுக்கு அப்புறம் மாணவர்கள் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதால, இது மகரத்தை குரு பார்க்கறதுனால போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பீங்க. போட்டித் தேர்வு, வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? ஆர்ஆர்பி எழுதுகிற பசங்க, பிஎஸ்ஆர்பி எழுதுகிறாங்க, சில பேர் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைப்பீங்க. உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நீங்கள் ஃபீட் பண்ணணும். குரு பகவான்கிட்ட போய் வியாழக்கிழமைகளில் நல்லபடியாக படிக்கணும். இதெல்லாம் நடக்கும். ரைட். அடுத்ததாக மாணவர்களுக்கு மிக அற்புதமான நேரம். எப்போ நான் சொன்ன டைமு உங்களுக்கு வைகாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் என்று சொன்னேன். புரட்டாசி மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு, கலைஞர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? கலைஞர்களை பொறுத்த வரைக்குமே 4 கூடையவன் தான். 4 கூடைய குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 11ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். மிக அற்புதமான பெரிய பெரிய விருதுகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. காரணம் என்னவென்றால் 4ஆம் இடம் என்பது கௌரவம், 5ஆம் இடம் என்பது யோகம். அப்போ குரு பகவான் ஃபஸ்ட்டு ஜூனுக்கு முன்னாடி 4 பார்த்துறார், ஜூனுக்கு அப்புறம் 5 பார்த்துறார். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு விருது வாங்கி கொடுத்துட்டு போகணுன்னு ஒரு முடிவில் வந்திருக்கார். ஸோ அதனால் 1 கூடிய புத பகவான் வரை உச்சம் பெறுகிறார். புரட்டாசி மாதம். புத்தகங்கள் எழுதாதவங்களாம் புத்தகம் எழுதுவீங்க. புத்தகங்கள் எழுதாதவங்க புதுசாக இனிமேல் தான் நான் புத்தகம் எழுத போகிறேன், கவிதை தொகுப்பு வெளியிட போகிறேன், நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண இது வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் டச் பண்ணாத டாப்பிக். ஏன்னா சனி பகவான்னா 5 கூடையவனாக இருந்து 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நியூ எக்ஸ்போசர், மலைகளில் போய் ட்ராவல் பண்ணி இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு விஷயத்தை பற்றி படித்து புத்தகமாக எழுதுறது, ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. அது பெரிய விருதுகள்லாம் பெறப்போகுது. அடுத்ததாக எழுத்தாளர்களுக்கு, கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் டிஜிட்டல் கலைஞர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடமாக இருக்கும். ஏன்னா புத பகவான் வீட்டில் இருக்கிற குரு அடுத்து கடகத்தில் தான், சந்திரனுடைய வீட்டில் தான் அவர் உச்சம் பெறுகிறார். ஆகையினால மனசு ரீதியான சைக்கலாஜிக்கல் மூவிஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த சைக்கோ த்ரில்லர் கதைகள் பண்ணுற கதை, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. சனி 5 கூடியவன் என்பதால் மர்ம கதைகள்லாம் நல்லா பண்ணுவீங்க. த்ரில் ஸ்டோரிஸ் இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? 12 கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்திலே மறைகிறார். 8ஆம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார். திடீர் பதவி ஒரு படத்தில் காட்டுவாங்க, எல்கேஜி படம்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய கேம்பின் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் திடீர்னு தலைமையிலேருந்து ஃபோன் வரும், உங்களுக்கு இந்த மாதிரி பதவி தரம்பாங்க. அந்த மாதிரி 12 கூடியவன் 8ஆம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். அதே சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே வைகாசி மாதம் வருகிறார். அடுத்து மிதுனத்தில் உங்களுக்கு ஆனி மாதத்தில் சூரிய பகவான் வருகிறார். இந்த பீரியடில் நோட் பண்ணிக்கோங்க, அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் 6ஆம் இடத்து ராகு, 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று பெயர். 6ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கும் பொழுது இந்த ஜூன் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. காரணம் என்னவென்றால் அந்த 6ஆம் இடத்து ராகுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்து ராகு தனித்து செயல்படும் பொழுது எதிரிகளால் ஆபத்து ஏற்படும், சத்ருக்களால் ஆபத்து ஏற்படும். தேவையில்லாத காசிப்ஸ், வீண் புரளிகள், வதந்திகள் வரும். அரசியல்வாதிகள் எதையாக இருந்தாலும் டிஜிட்டல் விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதேனும் பதிவுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அடுத்ததாக தொழிலதிபர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் இந்த குவாட்ரண்ட்டில் சனி பகவான் இருக்கார், இந்த குவாட்ரண்ட்டில் குரு பகவான் இருக்கார். இவங்க 2 பேருமா சேர்ந்து தொழில் அபிவிருத்தி பண்ணுவார். அது எப்போ அபிவிருத்தி பண்ணுவார்? 10 கூடிய புதனை பொறுத்து தான் இந்த சஞ்சாரம் எல்லாம். முதல்ல ஏப்ரல் 23ஆம் தேதி புத பகவான் மேஷத்திற்கு வந்தாரே, அங்கே தொடங்குது. அந்த ஒரு மாதம் தொழிலதிபர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது சித்திரை டு வைகாசி இந்த ஒரு மாதம் ரொம்ப ஜாக்கிரதை. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது.
அடுத்து இதே புத பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு வரும் பொழுது, அதை கூட விட்டுருங்க, அடுத்து ஆனி மாதத்தில் புத பகவான் மிதுனத்தில் ஆட்சி பெறும்போது தொழிலதிபர்கள் தயவுசெய்து டிஜிட்டல் விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நெட்வொர்க்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக வருவீங்க. அதை விட்டிங்கன்னா அப்படியே புரட்டாசி மாதம் புத பகவான் கன்னியில் உச்சம் பெறுகிறார். இந்த பக்கம் சுக்கிர பகவான் உங்களுக்கு வைகாசி மாதத்தில் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். அதே சுக்கிரன் கீழே ஐப்பசி மாதம் ஆட்சி பெறுகிறார். இந்த 2 பீரியட் மைண்டில் வச்சுக்கோங்க. எய்தர் வைகாசி அல்லது ஐப்பசி இந்த பீரியடில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது குரு பார்வை அது மேலே விடும். எதில் விடும்? 5ஆம் இடத்துல, யோகத்தில் விடும். அப்போ திடீர்னு இந்த இன்ட்ரோடே மாதிரி மார்க்கெட் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் மாதிரி மார்க்கெட் பண்ணுறவங்க ரொம்ப அற்புதமான நேரம். இந்த வருஷம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். தொழிலதிபர்களுக்கு இந்த வருஷம் இரும்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், ஏன்னா சனி வக்கரம் என்பதால். மற்ற நேரங்களில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மற்ற நேரங்களில் மற்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டிசம்பருக்கு அப்புறம் நீங்கள் இரும்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது பணிக்கு செல்பவர்கள். பணிக்கு செல்பவர்களை பொறுத்த வரைக்கும் 6க்குடையவன் சனி பகவான். அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு தொழில் போன்ற விஷயங்கள்லாம். இந்த பணிக்கு செல்பவர்களுக்கு தான் நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் நீங்கள் வேலையில் இருந்துட்டு அது பெரிய சாதனை. காரணம் என்னவென்றால், குரு பகவான் 10ல் இருந்து எப்படா வேலையை விட்டு தூக்கலான்னு காத்துட்டு இருக்கார். கன்னிராசிக்காரர்கள் மிக கருத்துடன் செயல்பட வேண்டும். வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் எந்த பணியில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த பணியில் நீங்கள் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல, டாக்ஸிக்காக இருக்குது அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல, அப்படின்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றதன் பின்பு எந்த பணியில் உங்களுக்கு பிரச்சனையோ அதே இடத்துல நீங்களே டீம் லீடர் ஆகிடுவீங்க. இஃப் யூ டோன்ட் லைக் எனி ரூல், ஜஸ்ட் ஒபே த ரூல், ரீச் த டாப் அண்ட் சேஞ்ச் த ரூல்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒபே பண்ணுங்கள். ஜூன் வரைக்கும் நீங்கள் ரீச் த டாப். ஜூனுக்கு அப்புறம் நீங்களே அதிகாரி ஆவீங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றிடுங்க. அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இந்த வேலை வாய்ப்பு. இதில் 6க்குடைய சனி பகவான் வக்கரம் பெறுவதால் இந்த ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11க்குள்ளே உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும். புதிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். எனது நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா? ஆமாம், கிடைச்சிரும். அதெல்லாம் சாதாரண விஷயம். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பதவி அது உங்களுக்கு சேரும். 6க்குடையவன் வக்கரம் பெறுகிறான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியே எப்பயுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 6க்குடையவன் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போகிறான், அவன் வக்கரம் பெற்றால் நல்லது பண்ணிடுவான். ஸோ அவ்வகையில் தொழிலை கொடுப்பவர்கள் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் மிக அற்புதமான நேரம். இதில் வேலை எப்போ ஆபத்து வரும், எப்போ பிரச்சனை வரும் என்று நம்ம பார்க்குறோம். 1-10க்குடைய புத பகவான் எப்பொழுது 12ஆம் இடத்தில் சிம்மத்தில் வருகிறாரோ அப்படிங்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போது? புரட்டாசிக்கு 1 மாதம் முன்னாடி, ஆவணி மாதத்தில் சிம்மத்திற்கு வரும் பொழுது, புத பகவான் வரும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாரோ, அது நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இது ஏப்ரல் டு மே, சித்திரை வைகாசியில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அடுத்து 6ஆம் இடமாகப்பட்ட இதே புத பகவான் 6ஆம் இடமாகப்பட்ட கும்பத்துக்கு எப்போ போவார்? அடுத்த வருஷம் போவார். இப்போ 2027 பிப்ரவரியில் போவார். தட் மீன்ஸ் மாசி மாதம் செல்வார். மாசி மாதத்தில் இதே புத பகவான் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் கும்பத்துக்கு போவார். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த பீரியட்ஸ் எல்லாம் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதங்கள். பணிக்கு செல்பவர்கள் ஜாப் மாறலாமா? தாராளமாக மாறலாம். எப்போ மாறலாம்? ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு பேசிக்ஸு, ஜூலை 17க்கு அப்புறம் மாறுவது சிறப்பு. ஆக இந்த கன்னிராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பார்த்தாச்சு. எதை தெய்வத்தை வழிபட்டால் இப்போ சரியாக இருக்கும்? ஒரே தெய்வம் வழிபட வேண்டியது சனி பகவானை பிடிக்கணும். ஏன்னா குரு எனிவே இன்னும் 2 மாதத்தில் ஜூனுக்கு வந்துடுவார். 11ஆம் இடமாகப்பட்ட பாக்ய குருவா உங்களுக்கு லாப குருவாக மாறிடுவார். 11ஆம் இடமாகப்பட்ட லாப குருவாக மாறிடுவார். அப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கிரகம், எந்த கிரகத்துக்கிட்ட நம்ம பணிஞ்சு போகணும், நம்ம தினசரி வழிபடணும்னா சனி பகவான். ஏன்னா இவர் தான் வக்கரமாக போகிறார், 7ஆம் இடத்துல இருக்க போகிறார். அப்போ சனீஸ்வரன் கோயில்களுக்கு செல்ல வேண்டும். இரும்பு சட்டி வாங்கி அதில் நல்லெண்ணெய் நிரப்பி அதில் ஒரு தடவை முகம் பார்த்துட்டு இந்த இரும்பு சட்டியும் நல்லெண்ணெயுமா சேர்த்து அப்படியே தானம் பண்ணிடணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரும்பு சட்டியோட நல்லெண்ணெய் தானம் பண்ணிடணும். செங்கற்கள் வாங்கி மடப்பள்ளின்னா என்ன? கோயிலில் சமையல் பண்ணுற இடம். பெருமாள் கோயில்கள் சிறப்பு. பெருமாள் கோயில் தான் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சிகப்பு சந்தனம் அந்த செங்கல் மேலே பூசி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செங்கல் வாங்கி கொடுங்க. உங்களால் எத்தனை செங்கல் வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுங்க. சமையல் அந்த செய்யும் அந்த ரூமுக்கு வாசலில் படிக்கட்டோ இதெல்லாம் நீங்கள் செய்து தர பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண இந்த சனீஸ்வரன் கன்னிராசிக்காரர்களை பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அடுத்ததாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தாச்சு.
திசை, அதிர்ஷ்டமான திசை என்ன? வடக்கு. நீங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு லக்கியான கலர் என்ன? கோல்டன் கலர் அண்டு க்ரீன் கலர் உங்களுக்கு ரொம்ப அருமையான கலராக இருக்கும். 2, 5, 7 இந்த 3 டிஜிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணக்கூடாத நம்பர் 8ஆம் நம்பர், நீங்கள் தொடவே கூடாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை போயிடும். வேலை விஷயத்தில் அரசியல்வாதிகள் கசிப்ஸ் வரும். அன்று ஆல்சோ நீங்கள் நெட்வொர்க்கிங்கில், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும் பொழுது யார் அதை அனுப்பியிருக்காங்க, அந்த பதிவை ஷேர் பண்ணுறது நமக்கு நல்லதா கெட்டதா என்பதை யோசித்து விட்டு பண்ணுறது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு 92 மதிப்பெண். தொடர்ந்து இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, எங்கள் வீட்லேயும் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் வருது, அல்லது நாங்கள் தொழிலில் இந்த மாதிரி பிரச்சனைகள், வேலை போயிடுச்சு சார், கரெக்டாக சொல்லிட்டீங்க, வேலை போயிடுச்சு என்று நினைப்பவர்கள் கீழே போயிட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். நிறைய பேர் டக்கல் புக் பண்ணுறாங்க, உடனே பேசணும், அடுத்த அரை மணி நேரத்தில் பேசுகிறதுக்கு கூட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கஸ்டமர் கேர் அதிகாரியை கேளுங்கள். இங்கே திரையில் ஒரு QR கோடு ஸ்கேனர் ஒன்று போயிட்டுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனல் வரும். அதோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என் பதிவுகளை நீங்கள் தினசரி நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி.